விசுவாசம் என்றால் எல்லாரும் பேசுவோம், நம்ம விசுவாசிக்கணும், விசுவாசிக்கிறவன் பதறான், விசுவாசிக்கிறவனை ஆண்டவர் வழி நடத்துவார், விசுவாசிக்கிறவனுக்கு ஆண்டவர் துணை இருப்பார் அப்படின்னு சொல்லி நம்முடைய வாழ்க்கையில் நம்ம பேசுவோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் வருகிற பிரச்சனை இல்லை. நம்ம எத்தனை பேர் நம்ம ஆண்டவரை உண்மையான விசுவாசத்தோடு நாம் தேடுகிறோம்? இந்த மோசேயின் தாயாகிய யெகோபாத், அவளுடைய விசுவாசம் ஒரு ஆச்சரியமான ஒரு விசுவாசம்தான். எதுவுமே நம்பக்கூடிய சூழ்நிலையில் இல்லாத காலகட்டத்தில் அவள் விசுவாசிக்கிறார். நம்ம கிருபையின் காலத்தில் இருக்கிறோம், நமக்கு வேத புத்தகம் இருக்கிறது. பழைய நாட்களை போல் இப்போ இல்லை. டிவியில் எந்த சேனலில் பார்த்தாலும் பிரசங்கம், யார் வேண்டுமானாலும் பிரசங்கிக்கிறாங்க, எல்லாருக்கும் பைபிளை பற்றி நன்றாக தெரியும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்முடைய விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? பிரச்சனைகளில் நாம் யாரையும் நோக்கி பார்க்கிறோம்? ஒரு அழகான ஒரு தலைவனை இந்த விசுவாசத்தினால் இந்த மோசேயின் தாயாகிய யெகோபாத் ஒரு தலைவனை உருவாக்கினார். நம்மளுடைய விசுவாசத்தினால நம்ம குடும்பத்தை கட்டி எழுப்புறோமா, இல்லை நம்முடைய விசுவாசம் குடும்பத்தை இடிக்கக்கூடியதாக இருக்கிறதா அப்படின்னு சொல்கிறத நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும்.